ஹலோ எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோ எதை பற்றினா, ஒரு சில யூடியூப் வீடியோஸில் ஆடியோட சவுண்ட் இல்லை குவாலிட்டியில் கிளியராக இல்லாமல் இருக்கும். என்னோட வீடியோ கூட இந்த பிஜிபி கான்ஃபிகரேஷன் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் இது கூட ஆடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இட் மீன்ஸ் ஆடியோட சவுண்டு கம்மியாக இருக்குன்னு. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் மற்ற வீடியோஸோட கம்பேர் பண்ணும்போது சவுண்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் அது வராமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக, அந்த இஷ்யூ எப்படி ரிசால்வ் பண்ணலாம், எப்படி ஓவர் கம் பண்ணி அதிகமான சவுண்டோட எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணலாம்னா, இதோட யூடியூப் லிங்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ லிங்கை காப்பி பண்ணிவிட்டு விஎல்சி மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ விஎல்சி மீடியா பிளேயரில் மீடியா அண்ட் ஓப்பன் நெட்வொர்க் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு இந்த லிங்கை மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. இதில் லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு பிளேனுக்கு கொடுங்க. நீங்கள் பிளேனுக்கு கொடுத்தோன்னே உங்களோட நெட்வொர்க்கோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளே ஆக ஆரம்பிச்சிடும். தட் மீன்ஸ் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட யூடியூபோட வீடியோ லிங்க் உங்களுக்கு பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிக்கிட்டு இருக்கு பிஜிபி லோக்கல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இப்போ நீங்களே கேட்கலாம் அதோட ஆடியோட சவுண்ட் இப்போ எவ்வளோ இருக்குன்னு. இப்போ என்னோட சவுண்ட் வந்து இங்கே 100ன்னு வச்சுருக்கேன். இப்போ அதோட சவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் பிஜிபியோட ஒன் ஆஃப் தி அட்ரிபியூட்ஸ். ஓகே இப்போ நீங்கள் கேட்டிங்க இந்த சவுண்டை. இப்போ இதே இப்போ டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் சவுண்ட் வந்து இங்கே 125 வரையும் இருக்குது. ஸோ இப்போ இந்த 125 வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் எப்படி லோக்கல் ப்ரிஃபரன்ஸை கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டோபாலஜி, இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ சவுண்ட் தான் யூடியூபோட மேக்ஸிமம் உங்களால் கேட்கக்கூடிய ஆடியோ சவுண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூடியூப் விஎல்சி மீடியா பிளேயரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சவுண்டை மட்டும் நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக 200 வரையும் மேக்ஸிமம் இதோட சவுண்ட் வரும். ஸோ உங்கள் சவுண்ட் 200 வரையும் வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி இதே இது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சவுண்ட் டிஃபரன்ஸ் தெரியும். இதுதான் மொத்தத்தில் 6 ரவுட்டர் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் AS1 இது R1, R2 அண்ட் R6 இருக்கு. உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி ப்ளே பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து. லோக்கல் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் பிஜிபியோட ஒன் ஆஃப் தி அட்ரிபியூட். இப்போ சவுண்ட் 200ல இருக்கு. இப்போ சவுண்டை கம்மி பண்ணுவேன், திருப்பி சவுண்டை ஏற்றுறேன், உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். இதோட நார்மலுக்கும் விஎல்சி மீடியா பிளேயரை நெட் ஸ்ட்ரீம் மூலமாக ப்ளே பண்ணும்போது இருக்கக்கூடிய டிஃபரன்ஸும். ஓகே, இப்போ நம்ம இதில் எப்படி லோக்கல் ப்ரிஃபரன்ஸை கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டோபாலஜி இதுதான். மொத்தத்தில் 6 ரவுட்டர் இருக்கு. அதோட சவுண்ட் இஸ் 125. இப்போ திருப்பி இன்க்ரீஸ் பண்ணுவேன் ப்ளே ஆகிட்டு இருக்கும் போதே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் AS1 இது R1, R2 அண்ட் R6 இது மூணுமே AS1. R3, AS3, R4, AS4 அண்ட் R5, AS நம்பர் 5. நம்ம ரீச் பண்ண போகிற டெஸ்டினேஷன் இந்த 3 லூபேக்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே, இப்போ உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி உங்களோட சவுண்டை நீங்கள் மேக்ஸிமம் 200 வரையும் வச்சு விஎல்சி மீடியா பிளேயர் நெட்வொர்க் ஸ்ட்ரீம் மூலமாக நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா சவுண்ட் இஷ்யூஸ் மோஸ்ட்லி கிளியர் ஆகும். தட் மீன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் ப்ளே பண்ணுறதோட ட்வைஸ் ஆர் நியர் டு த்ரைஸ் இதோட சவுண்டோட குவாலிட்டி அண்ட் பிட்ச் அதோட வால்யூம் எவ்வளோ இருக்குமோ அதோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி நீங்கள் வச்சு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.